தான் கோத்திரத்தார் தேவனுடைய வழிகளில் விட்டு அவருடைய சொந்த விருப்பத்திற்கு ஏற்ற விதத்தில் நடக்க ஆரம்பித்தார்கள். அவருடைய கண்களுக்கு எது நன்காக தோன்றியதோ அதை அவர்கள் பின்பற்ற ஆரம்பித்தார்கள். இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான காரியம்னா, இவர்கள் இந்த லாயிஷ் பட்டணத்தில் வசித்து கொண்டிருந்த ஜனங்களை பார்த்து இந்த சீதோனியர் வழிகளை இவர்கள் பின்பற்றினார்கள் என்று அவர்கள் அதை பார்த்து கவரப்பட்டு அவங்க போய் அந்த இடத்தை அவர்கள் சுதந்திரமாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் வெளிப்புறத்தில் அமைதியும் சமாதானமும் காணப்பட்டாலும் அந்த சீதோனியர் இருந்தார்களே ஒரு பொல்லாத ஜனக்கூட்டமாக இருந்தார்கள். அதை குறித்து இவர்கள் அஜாக்கிரதையாக இருந்தார்கள், இந்த தான் கோத்திரத்தார். ஏன்னா சீதோனியர்கள் வெளித்தோற்றத்தில் அமைதியாகவும் சமாதானமாகவும் காணப்பட்டாலும் அந்த தேசத்தில் தேவனுக்கு பயப்படாமல் நடந்தார்கள். அந்த தேசத்தில் விக்கிரக ஆராதனை இருந்தது. இந்த தேசத்தில் தன் பிரியத்திற்கு ஏற்ற விதத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த சீதோனியர் ஜனக்கூட்டத்தாரை பற்றி மீண்டும் நாம் 1 ராஜாக்கள்ல 16ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தில் இந்த சீதோனியர்களை குறித்து தேவ வார்த்தை விதமாக சொல்லுகிறது. வாசிங்களேன். நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல் அவன் சீதோனின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி எசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு. அவனுடைய வார்த்தை இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த மிக ஒரு பொல்லாத ராஜாவை குறித்து அங்கே எழுதுகின்றது. ஆகாப் என்ற ராஜா யாரை திருமணம் செய்தாருங்க? எசபேல் என்ற ஒரு பெண்மணியை திருமணம் செய்தார். உலக சரித்திரத்திலே மிக பொல்லாத ஒரு பெண்மணி இருக்கணும் என்றால் யாருங்க? எசபேல் என்ற பெண்மணி. இன்றைக்கு யாரும் அவருடைய பிள்ளைக்கு எசபேல் என்ற பெயர் சூட்ட மாட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் சபிக்கப்பட்ட பெயர் ஒன்று இருக்கும் என்றால் எசபேல் என்ற பெயர் தான். இந்த எசபேல் என்ற ஸ்திரீ எங்கிருந்து வந்தாங்க? அவங்க அப்பா யாருங்க? சீதோனினுடைய ராஜா தான் எசபேலுடைய அப்பாவா இருந்தார். இப்போ எசபேல் நடக்கும் செய்த காரியங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அப்போ அவங்க வளர்ந்த இடம் எப்படி இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு இடத்தை தான் இந்த தான் கோத்திரத்தார் தெரிந்து கொண்டார்கள். ஆகையால் தான் அவர்களுடைய இடத்தை வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் இழந்து விடுகின்றார்கள். அவர்கள் தங்களுடைய சொந்த விருப்பத்திற்கு ஏற்ற விதத்தில் தங்களுடைய கண்களுக்கு எது நன்காக தோன்றியதோ அதற்கு ஏற்ற விதத்தில் அவர்கள் தெரிந்து கொள்ளலை செய்ய ஆரம்பித்தார்கள். ஐயாமா ஜாக்கிரதையாருங்கள். என்றைக்கு நாம் தேவ ராஜ்யத்தின் கொள்கைகளை விட்டு நம்முடைய சொந்த விருப்பத்தின்படி நம் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கின்றோமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அழிவும் தேவனுடைய அந்த நியாய தீர்ப்பும் வர ஆரம்பிக்கும். தேவ பிள்ளை தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய வழிநடத்தலுக்கும் மிக கவனமாக அவர்கள் செவி கொடுப்பது அவசியம்.